அண்மை செய்தி நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிகளுக்குள் மோதல் ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பாளையங்கோட்டையில மத்திய சிறைன்னு சொல்லி ஒரு சிறை செயல்பட்டு வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கைதிகள், அதே மாதிரி விசாரணை கைதிகள், ஆயுள் தண்டனை கைதிகள் 1500க்கும் மேற்பட்டவங்க தமிழகம் முழுவதிலும் இருந்து இங்க அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்நிலையில மதுரையை சார்ந்த பிரபல ரவுடி மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற ஒரு கைதிக்கும் ராஜேஷ் அப்படிங்கிற கைதிக்கும் இடையில இன்னைக்கு காலையில ஒரு மோதல் ஏற்படுது. சிறைச்சாலையில வந்து காலையில எப்பவுமே இந்த கைதிகளுக்கு பணி கொடுத்து அதன் அடிப்படையில் அவங்க செய்ய சொல்லுவாங்க. இந்நிலையில அதை செஞ்சுட்டு இருக்கிற சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா, வாட்ச் டவர்ல வேலை பார்க்கிறாரு ஒரு போலீஸ்காரங்க. அவங்க இந்த ரெண்டு கைதிகளுக்கு இடையில வந்து சண்டை ஏற்படுது. இதனால என்ன பண்றாங்கன்னா, இவங்க கைதியோட இந்த மோதலை தடுக்கும் வகையில மகேந்திரன் அப்படிங்கிற காவலர், வாட்ச் டவர்ல வேலை பார்க்கிற அந்த காவலர், இவங்க இருவருக்கும் இடையில உள்ள சண்டை வந்து பார்த்ததன் அடிப்படையில் அவங்க 2 பேருக்கும் மோதலை தடுக்க முயன்று இருக்கிறாரு. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல மீனாட்சி சுந்தரம்ங்கிற கைதி என்ன பண்றாரு, இந்த சிறை காவலரை தாக்குறதுல முகத்துல ஒரு காயம் ஏற்படுது. இதனை அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அவரை வந்து சிறையில் இருக்கிற மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்கப்பட்டு தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இதனை குறித்து வந்து பாத்தீங்கன்னா, பெருமாள்புரம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மத்திய சிறையில சிறைவாசிகளுக்கு இடையே வந்து மோதல் ஏற்பட்ட சூழ்நிலையில அங்க அதுல ஒரு காவலோடு தாக்கப்பட்டிருக்கிறது இங்கு கடும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.